இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் 2 சாமுவேல் 14:31. அப்பொழுது யோவாப் எழுந்திருந்து அப்சலோம் இடத்தில் வீட்டிற்குள் போய், என்னுடைய நிலத்தை உம்முடைய வேலைக்காரர் தீ கொளுத்தி போட்டது என்ன என்று அவனை கேட்டான். இந்த வசனத்தை கொண்டு கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்கிறத பார்ப்போம். தாவீதோட பிள்ளைகளில் அப்சலோம், அம்னோன்னு 2 பசங்களும், தாமார்னு ஒரு பெண் பிள்ளையும் இருக்கிறாங்க. அப்போ அம்னோன்றவன் தன் சகோதரின்னு கூட பார்க்காம தாமாரை நாசம் பண்ணிடுறான். அதை கேள்விப்பட்ட அப்சலோம் அம்னோனை கொலை செஞ்சிடறான். அம்னோனை கொன்றதால் தாவீது அப்சலோம் மேலே கோபமாக இருக்கிறான். அதனால் அப்சலோம் தாவீதுக்கு பயந்து கேசூருக்கு ஓடி போயிட்டான். அதுக்கப்புறம் தாவீதுக்கு கோபம் கொஞ்சம் குறையவுமேவும் யோவாப் கிட்ட அப்சலோம் போய் கூட்டிகிட்டு வா அப்படின்றத சொல்கிறான். யோவாபும் போய் அப்சலோம் தாவீது இருக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்துட்டான். ஆனாலும் தாவீதுக்கு கோபம் குறையலை. அதனால் என் முகத்தில் முழிக்க வேணான்னு சொல்லி எருசலேமில் ஒதுக்கி வச்சிடறான். 2 வருஷம் கழித்து அப்சலோம் யோவாபை அவன் வீட்டுக்கு வர சொல்கிறான். ஒரு தடவைக்கு 2 தடவை ஆள் அனுப்பி வர சொல்கிறான். எதுக்குன்னா, தாவீதுக்கிட்ட போய் நான் என்ன தப்பு பண்ணேன், தப்பு செஞ்சது அம்னோன் தானே, அவனை தண்டித்தது எந்த விதத்தில் தப்புன்னு சொல்லி நியாயம் கேட்போம் அப்படின்னு சொல்லி பேசுகிறதுக்காக யோவாபை வர சொல்கிறான். 2 தடவை ஆள் அனுப்பி வர சொல்கிறான். ஆனால் யோவாப் வரலை. அப்போ என்ன செய்கிறான் அப்சலோம் யோவாபோட வயல் நிலத்தை எரிச்சிட்றான். ஏன்னா அப்போ தான் அவன் அப்சலோம் இடத்துக்கு வருவான் அப்படின்றதுக்காக. அவன் நினச்சது போலேயும் அப்சலோமை பார்க்க யோவாப் எதுக்கு நீ தீ கொளுத்துன அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, தாவீதுக்கிட்ட 2 பேரும் போகிறாங்க, போய் பேசுகிறாங்க. தாவீது அப்சலோமை ஏற்றுக்கிட்டான். கடைசியில் சில சமயம் நம்மளையும் கடவுள் நியாயத்து பக்கம் நிற்கிறதுக்கு கூப்பிடுவார். அப்சலோம் யோவாபை கூப்பிட்டது போல். ஆனால் நாம் என்ன செய்கிறோம், மனுஷர்களுக்கு பயந்து நியாயத்து பக்கம் நிற்காமல் விலகி இருப்போம். யோவாபு தாவீதுக்கு பயந்து ஒதுங்கி இருந்தது போல். அப்போ தான் கடவுள் நமக்கு புத்தி வரும்னு ஒரு அடியை கொடுப்பாரு. அப்சலோம் யோவாப் நிலத்தை எரிச்சது போல். அந்த அடி தான் நமக்கு பாடம் புகட்டும். ஆட்டோமேட்டிக்காக தேவன்கிட்ட நம்ம ஓடி வருவோம். யோவாப் அப்சலோம் கிட்ட ஓடி வந்தது போல். அப்போது தேவன் நம்மளை அடிக்காமல் தவிக்க விடாமல் நியாயத்து பக்கமும் உண்மையான செயல்கள் பக்கமும் நம்ம நிற்கிறதுக்கு ஒரு தடவைக்கு 2 தடவை கூப்பிடும்போது நம்ம சுதாரித்து தேவன் சொல்கிறபடி நாம் கேட்டோம்னா கடவுள் நமக்கு அடி கொடுத்து புரிய வைக்க மாட்டார். அன்போடு புரிய வச்சு கஷ்டப்படுத்தாமல் நேர்மையான பாதையில் நடத்துவார். ஆமேன்.